பாதுகாப்பதாக கூறும் தமிழ்நாடு அரசு சூழலியல் பிரச்சினைகளை தடுக்க தவறினால் அனைத்து போராட்ட குழுவினரும் ஒருங்கிணைந்து போராடுவோம் என்று மயிலாடுதுறை SDPI மாநில செயலாளர் நெல்லை முபாரக் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரழுந்தூரில் நடைபெற்ற மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சூழலியல் போராளி அத்திக்கூர் ரஹ்மான் என்பவரின் திருமண விழாவில் SDPI மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மே 17 இயக்கம் பச்சை தமிழகம் உள்ளிட்ட மண் சார்ந்த பிரச்சினைகளுக்காக போராடி வரும் சூழலியல் போராளிகள் ஒன்று கூடினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா. ஜெயராமன் ONGC பராமரிப்பு பணி என்கின்ற பெயரில் பழைய எண்ணெய் கிணறுகளில் துரப்பண பணிகளை மேற்கொள்கிறது என குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறுகையில், காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை இல்லாமல் ஆக்குகின்ற வகையில் மராமத்து என்ற பெயரில் புதிய பணிகளில் ONGC ஈடுபட்டுள்ளதாக எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் அமைச்சரவை இயங்கி வருகிறது. ஆனால் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அவர் நேரிடையாக வந்து இந்த பகுதியில் பார்வையிடவில்லை. சூழலியலை பாதுகாப்பதாக கூறும் தமிழக அரசு ONGC புதிய எண்ணெய் கிணறுகளை தடுத்து நிறுத்த தவறினால் ஜனநாயக சக்திகளை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்றார். தொடர்ந்து பேசிய பச்சை தமிழகம் கட்சி தலைவர் சுப உதயகுமாரன் கூறுகையில், தமிழகத்தின் உணவு களஞ்சியமான டெல்டா பகுதி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான பாதிப்பு. கன்னியாகுமரியில் தற்போது கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அம்பானி அதானி குழுமங்கள் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தை போராடி தடுப்போம் என்றார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.